வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மலேசியா சீனா இடையிலான ஒத்துழைப்பு புதிய துறைகளில் விரிவுபடுத்தப்பட வேண்டும். அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்து. மலேசியா சீனாவிடையேயான 50 ஆண்டு கால தூதரக உறவுகளை கொண்டாடும் இவ்வேளையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை குறிப்பாக எரிசக்தி, அறிவியல், பசுமை தொழில்நுட்பம் போன்ற புதிய துறைகளில் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். சீனா மலேசியாவின் உண்மையான நண்பன் என்று அவர் குறிப்பிட்டார். விரிவான பொருளாதார கூட்டமைப்பான RCEP மூலம் மலேசியா சீனா இடையேயான சந்தை அணுகல் மேம்பட்டுள்ளது. ஷங்காயில் நடைபெற்ற சீன அனைத்துலக இறக்குமதி கண்காட்சியில் மலேசியா தொடர்ந்து பங்கேற்று வருகிறது. மலேசிய பொருட்களான டூரியான், மங்குஸ்தீன், செம்பனை போன்றவை சீனாவில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. குறிப்பாக டூரியான் பழத்திற்கு சீன சந்தையில் அதிக வரவேற்பு உள்ளது என பிரதமர் அன்வார் தெரிவித்தார். மலேசியாவிலிருந்து சீனாவுக்கு டூரியான் ஏற்றுமதி தற்போது 1 பில்லியன் ரிங்கெட்டை எட்டியுள்ளது. இது இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் அன்வார். தற்போது சீனாவின் 1 அல்லது 2 பகுதிகளுக்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சீனாவின் அனைத்து பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்தால் சந்தையின் அளவு இன்னும் பெரியதாக இருக்கும் என்று அவர் கூறினார். மலேசியா சீனா இடையேயான விசா விலக்கு கொள்கை இரு நாடுகளுக்கிடையேயான பயணத்தை எளிதாக்கியுள்ளது. இதன் மூலம் மலேசியாவிற்கும் சீன சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. அக்டோபர் வரை மலேசியாவுக்கு வந்த சீன சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 186 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இது மலேசியாவின் சுற்றுலாத்துறைக்கு ஊக்கமளிக்கிறது. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்திற்கு மலேசியா ஆரம்பத்திலிருந்தே ஆதரவு அளித்து வருகிறது. 2013 முதல் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு விரிவான மூலாதார கூட்டாண்மை நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் விளைவாக இருதரப்பு வர்த்தகம் 200 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளது. சீனா 16 ஆண்டுகளாக மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகவும் மலேசியா ஆசியானின் சீனாவின் 2வது பெரிய வர்த்தக பங்காளியாகவும் திகழ்கிறது. கிடா லங்காவி தீவில் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் உயிர் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதை உறுதி செய்வதற்கும் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது முகநூல் பக்கத்தில் ஒரு சுருக்கமான பதிவில் குறிப்பிட்டிருந்தார். லங்காவி தீவில் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும் பல்கலைக்கழக கிளை உட்பட பல திட்டங்களை விரைவுபடுத்துவதாக அவர் கூறினார். அந்த பதிவின்படி அன்வார் லாடா எனப்படும் லங்காவி மேம்பாட்டு வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுடன் ஒரு கூட்டத்தை நடத்தினார். இதில் மாவட்ட அதிகாரியும் லங்காவி மாவட்ட காவல்துறை தலைவரும் கலந்து கொண்டனர். PPR டேசரஜாங் குடியிருப்பில் புதிய மின்தூக்கி அமைக்கும் பணிகள் தாமதமாக நடைபெறுவதாகவும் இதுகுறித்து தொழில் பாதுகாப்பு சுகாதாரத்துறை JKKP ஆய்வு மேற்கொள்ளும் என்றும் சத்யவங்சா நாடாளுமன்ற உறுப்பினர் நெக் நாஸ்மி நெக் அஹ்மத் தெரிவித்துள்ளார். குத்தகையாளரின் கோரிக்கையை ஏற்று இந்த ஆய்வு நடைபெறவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2 கட்டங்களாக மின்தூக்கியை மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதல் கட்டத்தில் 18 மின்தூக்கிகளும் 2ஆம் கட்டத்தில் 20 மின்தூக்கிகளும் மாற்றப்பட உள்ளன. நெக் நாஸ்மி அங்கு நேரில் சென்று ஆய்வு செய்தபோது சில இடங்களில் புதிய மின்தூக்கிகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் மற்ற மின்தூக்கிகள் பழுதடைந்துள்ளதை கண்டறிந்தார். மின்தூக்கிகள் மட்டுமின்றி பல கட்டடங்களில் படிக்கட்டுகளின் கைப்பிடிகள் பழுதடைந்துள்ளதாகவும் நெக் நாஸ்மி குறிப்பிட்டார். இதுகுறித்து கோலாலம்பூர் டத்தோ பண்டாரும் கூட்டரசு பிரதேச அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உடனடியாக பழுதடைந்த கைப்பிடிகளை சரி செய்யுமாறு அவர் கோரிக்கை வைத்துள்ளார். கடந்த 3 வருடங்களாக இந்த மின்தூக்கி பிரச்சினை நீடித்து வருகிறது. இதுகுறித்து 2021 முதலே சம்பந்தப்பட்ட அமைச்சுடன் நெக் நாஸ்மி தொடர்பில் இருந்து வருகிறார். மடானி பட்ஜெட்டின் கீழ் மின்தூக்கி மாற்றத்திற்காக 33.6 மில்லியன் ரிங்கெட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாஸ் ஏற்பாடு செய்துள்ள நஜீப் ரசாக்கை ஆதரிக்கும் பேரணியில் PKR உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டாம் என்று PKR நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன் கரீம் வலியுறுத்தி உள்ளார். கையூட்டும் அதிகார முறைகேடலையும் PKR தொடர்ந்து எதிர்த்து வருவதால் இத்தகைய கூட்டத்தில் அவசியம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஆட் அண்டம் கட்டளை தொடர்பான மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்திருக்க வேண்டும் என்றும் கூட்டத்தின் மூலம் நீதிமன்றத்தை அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஹசன் கரீம் கூறினார். நஜீப் நியாயமான விசாரணையின் பின்னரே தண்டிக்கப்பட்டார் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக தமது கட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்க தடை இல்லை என்று அமனா கட்சியின் இளைஞர் தலைவர் ஹஸ்பி மூடா கூறியிருந்தார். அமனா கட்சி, பக்கத்தான் ஹரப்பான் ஆகியவற்றின் தலைமைத்துவம் இந்த கூட்டம் குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் மாமன்னரால் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் கூடுதல் கட்டளை தொடர்பான நஜீப்பின் மேல்முறையீட்டை
மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஜனவரி 6ஆம் தேதி விசாரிக்க உள்ளது. இந்த சூழலில் பாஸ் கட்சி புத்ராஜயாவில் உள்ள நீதித்துறை அரண்மனையில் ஒரு பேரணியை ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹானா யோவிற்கு எதிராக அவதூறு வழக்கு விசாரணையை எதிர்கொண்டு வரும் முன்னாள் விரிவுரையாளர் கமருல் யூசுஃபுக்கு இளைஞர் பாஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. கமருலின் கருத்துக்கள் உண்மை அடிப்படையிலான பகுப்பாய்வு என்றும் அது அவதூறு குற்றச்சாட்டு அல்ல என்றும் பாஸ் கட்சியின் இளைஞர் தலைவர் முகமது அஃப்னான் ஹமீமி தாயிப் அசாமுடீன் கூறியுள்ளார். கமருல் வெளியிட்ட கருத்துக்கள் கூட்டரசு அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ மதமான இஸ்லாத்தின் நிலைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் மலாய் இஸ்லாமிய உணர்வுகளை சீண்டுவதாகவும் முகமது அஃப்னான் கருதுவதாக குறிப்பிட்டார். மேலும் இது நாட்டின் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் காவல்துறை தலைவர் முசா ஹசான் கிறிஸ்தவ நாடு என்று கூறியதற்கு எதிராக ஹானாயோ வழக்கு தொடரவில்லை என்றும் இது கமருலின் வாதத்திற்கு சாதகமாக அமையும் என்றும் பாஸ் கட்சியின் இளைஞர் அணி தெரிவித்துள்ளது. கமருல் கடந்த 2017 வெளியிட்ட முகநூல் பதிவுகளில் ஹனாயோ கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கான நோக்கத்தை கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. எதிர்வரும் ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று கோலாலம்பூர் மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட கோட்டுமலை ஸ்ரீ கணேசர் கோயில், கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில், பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோயில் ஆகிய 3 திருக்கோயில்களிலும் தைப்பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற உள்ளது என தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார். தை 1ஆம் தேதி உதயாதி நாளிகை 19:21 ஆங்கிலம் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை மதியம் 3:11 மணிக்கு சூரிய பகவான் தனுர் ராசியில் இருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். நம்முடைய தேவஸ்தானத்திலே காலை 9:30 மணிக்கு பொங்கல் பானை வைத்தல், காலை 11 மணிக்கு சிறப்பு அபிஷேகம், 12 மணிக்கு சிறப்பு பூஜை, பகல் 12:30 மணிக்கு தீபாதனை பிரசாதம் வழங்குதல். மதியம் 3:11 தான் நம்முடைய தை முதல் தேதி பிறக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய பொங்கல் வைப்பார்கள். அதுக்கு வீடுகளில் சூரிய பொங்கல் நேரத்தை பொறுத்து வீடுகளில் பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை மணி 7:30 மேல் 10 மணி வரை, மாலை 9:30 மேல் 6:30 மணி வரை. இந்த நேரத்தில் நீங்கள் சற்று பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் உங்களுடைய பொங்கல் வீட்டிலே பொங்கல் வைத்து இந்த பொங்கல் விழாவை நீங்கள் சிறப்பாக செய்யலாம். எனவே இந்து பெருமக்கள் நேரத்தை கவனத்தில் கொண்டு குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் எனவும் அனைவருக்கும் தேவஸ்தானத்தின் சார்பில் பொங்கல் வாழ்த்துக்களையும் தான்ஸ்ரீ நடராஜா தெரிவித்துக் கொண்டார். சரவா முதல்வர் அபாங் ஜோஹாரி ஒப்பேங் மாஸ்விங்ஸ் நிறுவனத்தை சரவா அரசு கையகப்படுத்தும் நடவடிக்கை அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் நிறைவடையும் என்று தெரிவித்துள்ளார். சொத்து மதிப்பீட்டில் உள்ள சில சிக்கல்கள் காரணமாக கையகப்படுத்தும் பணி தாமதமாகிறது என்றார் அவர். சரவா போக்குவரத்து துறையும் மேவ்காம் எனப்படும் மலேசிய விமான ஆணையமும் கையகப்படுத்துதலுக்கு கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன. ஆனால் தணிக்கையாளர்கள் சொத்து மதிப்பை இறுதி செய்யாததால் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படவில்லை. கடந்த ஆண்டு நவம்பரில் சரவா மாநில அரசு மாஸ்விங்ஸ் நிறுவனத்தின் உரிய மதிப்பீட்டு பணியை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த கையகப்படுத்துதல் சரவாக்கின் விமான போக்குவரத்து துறையில் ஒரு முக்கிய நகர்வாக கருதப்படுகிறது. மேக், ஹசானா நேஷனல் பிர்ஹான் ஆகிய நிறுவனங்களுடன் மாஸ்விங்ஸ் பங்குகளை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் முடிந்தவுடன் கையகப்படுத்தும் பணிகள் முழுமையடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுங்கை புலோவில் உள்ள தமன் ஸ்ரீ அலாமில் அணை உடைந்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ சுங்கைபுலு நாடாளுமன்ற மக்கள் சேவை மையத்தின் தன்னார்வ தொண்டர் குழு களமிறக்கப்பட்டுள்ளது என சுங்கைபுலு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குடியிருப்பாளர்களின் நலனை பாதுகாக்க தனது குழு எப்போதும் செயல்படும் என்று உறுதி அளித்துள்ளார் ரமணன். மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகளில் ஈடுபட்ட தீயணைப்புத்துறை, காவல்துறை, அரசு நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார். அவர்களின் துரித நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவி கிடைத்ததாக தமது பாராட்டையும் பதிவு செய்தார்.
டேங்க் குளம் உடைந்ததால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அப்பகுதியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிவாரணப் பணிகளும் எதிர்கால தடுப்பு நடவடிக்கைகளும் குறித்து அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். சப்ராங் பிராயில் இருந்து பினாங்கு தீவுக்கு செல்லும் பினாங்கு 2வது பாலத்தில் மெர்சிடிஸ் C200 வகை கார் தீப்பிடித்து எரிந்தது. சாலையில் கிடந்த பேட்டரியை மோதியதால் இந்த விபத்து நேர்ந்ததாகவும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் பினாங்கு மாநில தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். காரின் பெரும்பகுதி, அதாவது சுமார் 80 விழுக்காடு தீயால் சேதமடைந்தது. கார் சாலையில் கிடந்த பேட்டரியை மோதியதால் தீ விபத்து ஏற்பட்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதுகுறித்து போக்குவரத்து துறை விசாரணை நடத்தி வருகிறது. தீ விபத்து காரணமாக பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த பிறகு சேதமடைந்த கார் அங்கிருந்து அகற்றப்பட்டது. கிளாந்தான் தெலங்கானாவை தொடர்ந்து ஜொஹோர் மாநிலமும் புதிய வெள்ளப்பெருக்கு அலையை சந்தித்துள்ளது. பலத்த மழை காரணமாக கொத்ததிங்கி மாவட்டத்தில் 13 பேர் தற்காலிக நிவாரண முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 3 மாநிலங்களிலும் மொத்தம் 637 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் கிளாந்தானைச் சேர்ந்தவர்கள். அங்கு 573 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தெலங்கானாவில் 51 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிளாந்தான், தெலங்கானா மாநிலங்களில் வெள்ளம் வடிந்து இயல்பு நிலை திரும்பி வருகிறது. நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஜொஹோரில் வெள்ளம் புதிதாக ஏற்பட்டுள்ளதால் அங்குள்ள நிலைமையை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். வானிலை தொடர்ந்து மாறக்கூடிய நிலையில் இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் புஷ்பாகோமில் ஓப் மங்குஜோர் புஷ்பாகோம் திடீர் சோதனையை நடத்தியது. சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜி. இதில் பல கனரக வாகனங்கள் பாதுகாப்பற்ற சக்கரங்களை பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சக்கரங்கள் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜேபிஜேயின் மூத்த அமலாக்க இயக்குனர் முகமது கிஃப்லி மஹாசான் குறிப்பிடுகையில், புஷ்பாகோமில் உள்ள வாகனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட தர நிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று கூறினார். வங்சா மாஜுவேல் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பல லாரிகள் பாதுகாப்பற்ற சக்கரங்களை பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆய்வை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வாகனங்கள் மீதும் புஷ்பாகோம் ஊழியர்கள் மீதும் ஜேபிஜே விசாரணை நடத்த உள்ளது. மேலும் புஷ்பாகோமின் SOPயை மேம்படுத்துவதற்காகவும் தலைமை நிர்வாக அதிகாரி உறுதி அளித்துள்ளார். பாதுகாப்பற்ற சக்கரங்களை பயன்படுத்தும் வாகனங்கள் சாலையில் செல்வது மிகவும் ஆபத்தானது. இந்த சோதனையின் மூலம் வாகனங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஜேபிஜே நடவடிக்கை எடுத்துள்ளது. கோலாலம்பூரில் நடத்தப்பட்ட ஓப் லஜாங் சோதனை நடவடிக்கையில் கேங் அவே, கேங் அலெக் ஆகிய 2 மோட்டார் சைக்கிள் திருட்டு கும்பல்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கேங் அவே கும்பலைச் சேர்ந்த 5 பேரும், கேங் அலெக் கும்பலைச் சேர்ந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டு பல்வேறு மோட்டார் சைக்கிள் திருட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வங்சா மாஜு மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது லசீம் இஸ்மாயில் தகவல் வெளியிட்டார். விசாரணையில் இந்த கும்பல்கள் பூட்டப்பட்ட மோட்டார் சைக்கிள்களின் பூட்டை உடைத்து அவற்றை திருடி பின்னர் அவற்றை சட்டவிரோத பட்டறைகளில் பிரித்து உதிரி பாகங்களாக விற்றது தெரியவந்தது. முகநூல் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் இந்த உதிரி பாகங்கள் விற்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 1,28,000 ரிங்கிட் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. மற்றொரு சம்பவத்தில் ரஷ்ய சுற்றுலா பயணியை கொள்ளையடித்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவர் காஜாங் சிறையிலிருந்து சமீபத்தில் விடுதலையானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களின் மதிப்பு 10,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமாகும். கைது செய்யப்பட்டவர்கள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.